ஃபஸ்ட்டு எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. ஆனா, அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனுச்சு. இந்த கொரோனா டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டுபாக்கோ கிடைக்கிறதும், அப்புறம் ஆல்கஹால் கிடைக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. கிடைக்கவும் இல்ல. அப்போ இந்த அடிக்ட் ஆன ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியாம, எப்படி இந்த சானிடைசர குடிக்கிறது, இல்ல இந்த பஞ்சர் சொல்யூஷன வந்துட்டு இன்ஹேல் பண்ணிட்டு, அது ஒரு போதையா வருது. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பசங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா, அந்த ஒரு பஞ்சர் சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த டயருக்குலாம் பஞ்சர் ஒட்டுவாங்கல்ல, அந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 150லேருந்து ஒரு ரூ. 200 வரும்னு நெனைக்கிறேன். அந்த சொல்யூஷன கேரி பேக்ல ஊத்திட்டு, அத இன்ஹேல் பண்ணிட்டு போதையா வருது. இங்கிட்டலாம் அவனுங்க வந்துட்டு விஷத்த வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவனுங்களுக்குலாம் என்ன வயசா இருக்கும்? ஒரு 10லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள இருக்குமா? அப்பலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு கடல மிட்டாயோ, எள்ளு மிட்டாயோ, இல்ல ஒரு மேங்கோ பாரோ சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல அம்மாவுக்கு பயந்துகிட்டு, அப்பாவுக்கு பயந்துகிட்டு ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ போயிட்டு இருந்தோம். இப்போ இவனுங்க இந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விஷத்த கன்சியூம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் என்னன்னா, லட்சக்கணக்கில ஸ்கேம் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான். கொடுவ அன்புன்னு சொல்ட்டு. இன்னொரு பையன் என்னன்னா, அந்த திருத்தணி விஷயத்துல அசால்ட்டா கத்தி எடுத்து வெட்டிட்டு இருக்கானுங்க. இந்த நாடு நாளுக்கு நாள் நாசமா தான் போய்க்கிட்டு இருக்கு. நான் ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்து ப்ரோ, திருத்தணி சம்பவம் மாரி நீங்களும் நியூஸ்ல வந்துராதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. டேய்! என்னடா இந்த நாடு எங்கடா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கு. நார்மலா இருக்கிற என்னையவே வந்துட்டு ஒரு நிமிஷம் பயமுறுத்துறானுங்க. ஒரு வேள அப்படி ஆயிடுமோ அப்படின்ற மாரி. அப்போ உண்மைய யார் தான் பேசுறது? இல்ல இந்த சட்ட ஒழுங்கு எப்படி தான் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பயந்து பயந்து உயிர் வாழணும்னா எப்படியா இது?